திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். பொருளோடு ஒவ்வொரு பதிகத்தையும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது சுந்தரர் பெருமான் அருளிய 7ஆம் திருமுறையில் இருந்து இத்தனை யாமாற்றை என்னும் அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்துல சுந்தரர் பெருமான் திருக்குறுகாவூர் என்கின்ற அந்த தலத்தின் பெருமையை கூறி, அந்த தலத்தில் என்னை ஆட்கொண்டு அருளினாய் என்று புகழ்ந்து பாடுகின்ற பதிகமாக திகழ்கின்றது. இப்போ ஒவ்வொரு பாடலுக்கும் நம்ம பொருளை பார்க்கலாம். முதல் பாடலுக்குரிய பொருள்: எங்கள் பெருமானே, திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, உனது திருவருட்செயல் இத்துணையதாயின் காரணத்தை யான் அறிந்திலேன். உன் இயல்பினை அறியாதவரெல்லாம் உன்னை பித்தன் என்று இகழ்ந்து பேசுவர். அஃது அவ்வாறாக நீ முத்தையும் மாணிக்கத்தையும் பிற மணிகளையும் தோற்றுவித்த வித்தாய் வெளிப்பட்டவன் அன்றோ. இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: வாவிகளில் கயல் மீன்கள் துள்ள, குளத்திலும் நீர் மடைகளிலும் கருங்குவளையும் செங்குவளையும் தாமரையும் செங்கழுநீரும் ஆகிய பூக்கள் பொருந்தி நிற்கும் திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, நீயன்றோ என்னை உயிரை போகாது நிறுத்தி ஆட்கொண்டு அருளினாய். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: தலைவோடே சிறந்த உண்கலமாயிருக்க உண்ணுகின்ற பிச்சை ஏற்றற்கு திரிபவனே, காடே சிறந்த அரங்காயிருக்க செறிந்த இருளிலே நடனமாடுகின்ற கோலத்தை உடையவனே, திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, நீ உன்னை இசைப்பாடலால் பாடுகின்றவரும் பிறவாற்றால் துதிக்கின்றவரும் ஆகிய அடியார்களது பசியை தீர்த்து நோயை பற்றற்று அறுப்பாயன்றோ. நான்காவது பாடலுக்குரிய பொருள்: ஒன்றோடு ஒன்று நிகரொத்த ஒளியை உடைய நீலப்பூக்கள் சிறந்து விளங்குகின்ற மலர்களை உடைய பொய்கைகளில் மிகவும் அழகிய வாய்த்தோன்றுகின்ற அழகிய நடையை உடைய இளமையான அன்னங்கள் நிலை பெற்று வளர்கின்ற திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, நீயன்றோ என்னை வெப்பு நோயோடு பிற நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி உய்யக் கொண்டாய். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: வண்டுகளை உடைய கொன்றை மலர் மாலையையும் பொடியாகிய வெள்ளிய திருநீற்றையும் உடையவனே, அரும்புகளை உடைய மலர்களை கொண்டுள்ள பொய்கைகளில் உள்ள ஆம்பல் மலர்களையும் பூங்காவில் உள்ள மல்லிகை மலர்களையும் மிகுதியாக உடைய திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, நீயன்றோ எனக்கு வருதற்பாலதாய் பழிவாராமல் தடுத்து என்னை ஆட்கொண்டாய். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, பரவெளியின் கண் உள்ள நீ இம்மண்ணுலகில் வாழும் அடியவர்களது மனத்தின் கண் யாதொரு துன்பமும் தோன்றாதவாறு பண்ணின் கண் இனிமையாய் போன்றும் பழத்தின் கண் சுவையை போன்றும் கண்ணின் கண் மணியை போன்றும் மிக்க இருளின் கண் விளக்கை போன்றும் நிற்கின்றாயன்றோ. ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: இறக்கும் நிலை வரும் காலத்தை நீக்கி என்னை ஆட்கொண்ட தலைவனே, திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, எனது துன்பத்தை சிறிதும் போராயற் போந்தவன் நீயே அன்றோ. ஆதலின் யமனுக்கு ஏவலராய் உள்ளார் வந்து எனக்கு யான் துன்புறும் செயல்களை செய்யினும் யான் உன்னையன்றி வேறொருவரை துணையாக அறிய மாட்டேன். எட்டாவது பாடலுக்குரிய பொருள்: அலைவில்லாத உள்ளத்தினை உடைய உன் அடியார்களது மனத்தில் உள்ள மயக்கத்தினை பற்றறக் களைபவனே, திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, துன்பத்தை தருகின்ற வெகுளியையும் மிடுக்கினையும் உடைய யமன் தூதுவர் என்னை அச்சுறுத்த வந்தாலும் அவர்களால் வரும் மிக்க துயரத்தையும் வாராமலே விலக்குவோன் நீயே அன்றோ. ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள்: திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, நல்லோரை
பிறரை வணங்கி துன்புறாதவாறு உனக்கே ஆட்படச் செய்பவனும், நீ தோலை உடுத்து எலும்பை அணியினும் அவர்கட்கு நல்லாடைகளை உடுப்பத்து பொன்னணிகளை அணிவிப்பவனும், முடிவில் அவர்களை அழிவில்லாத உனது பொன்போலும் செவ்விய திருவடிக்கண்ணே புகுவிப்பவனும், நல்லோர் அல்லாதாரை கெடுவிப்பவனும் நீயே அன்றோ. 10வது பாடலுக்குரிய பொருள். வளப்பம் மிகுந்த சோலைகளையும் நிறைந்த வயல்களையும் சூழக் கொண்டு அழகியதாய் நிற்கின்ற வீசுகின்ற ஒளியினை உடைய திருக்குறுகாவூர் வெள்ளடை கோயிலில் எழுந்தருளி இருப்பவனே, இறைவனே, சிங்களக்கு தங்கையாகிய வனப்பகை என்பவளுக்கு தந்தையாம் நம்பியாரூரன் மனம் இன்புற்று பாடிய இத்தமிழ் மாலை அவன் அடியார்கட்கு அவனை துதித்தற்கு உதவும் புகழ் மாலையாய் நிற்கும். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் திருமுறையில் இருந்து சுந்தரர் பெருமான் அருளிய இத்தனை யாமாற்றை என்னும் அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டராகம், ராகம் பந்துவராளி. மிகவும் எளிமையான ராகமாக அமைந்திருக்கின்றது. எந்த வயதினரும் மிகவும் எளிதாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம். இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான், பித்தனே என்றுன்னை பேசுவார் பிறரெல்லாம், முத்தினை மணி தன்னை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. ஆவியை போகாமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய், வாவியில் கயல் பாய குளத்திடை மடை தோறும் காவியும் குவளையும் கமலம் செங்கழு நீரும் மேவிய குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய், ஓடு நன்கலனாக உன் பலிக்குழல்வானே, காடு நல்லிடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. வெப்பொடு பிணியெல்லாம் தவிர்த்தெனை ஆட்கொண்டாய், ஒப்புடை ஒளி நீலம் ஓங்கிய மலர் பொய்கை, அப்படி அழகாய அணிநடை மட அன்னம் மெய்ப்படு குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. வரும் பழி வாராமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய், கரும்புடை மலர் கொன்றை சுண்ண வெண்ணீற்றானே, அரும்புடை மலர் பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே. பண்ணிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய் கடு இருள் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே
விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே போந்தனை தறியாமே நமன் தமர் புகுந்தென்னை நோந்தனை செய்தாலும் நுண்ணலதறியேன் நான் சாந்தனை வருமேலும் தவிர்த்தென்னை ஆட்கொண்ட வேந்தனை குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே மலக்கில் நின்னடியார்கள் மனத்திடை மால் தீர்ப்பாய் சலச்சலமிடுக்குடைய தருமனார் தமரென்னை கலக்குவான் வந்தாலும் கடுந்துயர் வாராமே விலக்குவாய் குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே படுவேப்பாய் உனக்கே ஆள் பலரையும் பணியாமே தொடுவேப்பாய் துகிலோடு பொன் தோளுட துழல்வானே தொடுவேப்பாய் துகிலோடு பொன் தோளுடு துழல்வானே கெடுவேப்பாயல்லாதார் கேடிலா பொன்னடிக்கே விடுவேப்பாய் குறுகாவூர் வெள்ளடை நீ அன்றே வளங்கனி பொழில் மல்கு வயலணிந்தழகாய விளங்கொளி குறுகாவூர் வெள்ளடை உறைவானை இளம் கிளையாரூரன் வனப்பகை அவளப்பன் உளம் குளிர் தமிழ் மாலை பத்தர்கட்குறையாமே இளம் கிளையாரூரன் வனப்பகை அவளப்பன் உளம் குளிர் தமிழ் மாலை பத்தர்கட்குறையாமே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணி இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த பல புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.